இன்றைய ஆன்மீக தகவல். எப்போதுமே நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் முன்னேற வேண்டும் என்றால் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் நமக்கு தேவை. இஷ்ட தெய்வம் எது வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் குலதெய்வத்தினுடைய அருள் அது நமக்கு மிக மிக முக்கிய தேவை. குலதெய்வத்தினுடைய அருள் இருந்தால்தான் மற்ற தெய்வங்களுடைய அருள் நமக்கு கிடைக்கும். எப்படி முன்னோர்களுடைய அருள் இருந்தால்தான் நமக்கு தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கின்றதோ, அதுபோல குலதெய்வத்தினுடைய அருள் இருந்தால்தான் மற்ற தெய்வங்கள், அதாவது இஷ்ட தெய்வங்கள். இப்போது எனக்கு குலதெய்வம் சங்கரன் கோவில் கோமதி அம்மன், சங்கர நாராயணர், சங்கரலிங்க சுவாமி என்னுடைய குலதெய்வம். நான் என்னுடைய இல்லத்திலே என்ன ஒரு செயல் செய்தாலும் இந்த குலதெய்வங்களை முதலிலே வணங்கி, கோமதி தாயே, நான் எடுக்கின்ற இந்த முயற்சிகளில் எனக்கு துணை வருவாயாக என்று பிரார்த்தித்து கொண்டு அதனை செய்தால் வெற்றி கிடைக்கும். அதுபோல அவரவர்களுடைய குலதெய்வத்தை நினைத்து கொள்ள வேண்டும். இப்போது உங்களுக்கு குலதெய்வம் மாரியம்மன் குலதெய்வம் இருக்கின்றது என்று வைத்துக்கொள்வோம். நீங்கள் ஒரு செயலை, நற்காரியத்தை செய்யும் போது அனுதினமுமே குலதெய்வத்தை நினைத்து கொள்ள வேண்டும். வீட்டில் ஏதேனும் ஒரு திருமணமோ விசேஷமோ நாம் செய்ய இருக்கின்றோம் என்றால் அப்போது குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும். குலதெய்வத்துக்கு ஒரு பூஜையை போட்டுவிட்டு நம்முடைய செயலை தொடங்கினால் குலதெய்வத்தினுடைய அருளும் கிடைக்கும், நம்முடைய இஷ்ட தெய்வங்களுடைய அருளும் கிடைத்து நம்முடைய செயலானது நமக்கு வெற்றியை கொடுக்கும். ஆகவே குலதெய்வ வழிபாடு என்பது மிக 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 முக்கியமானது. பரிகாரத்திலெல்லாம் பெரிய பரிகாரம் இந்த குலதெய்வ வழிபாடு செய்கின்ற பரிகாரம்தான். நம்முடைய முன்னோர்கள் அவர்கள் தலைமுறையாக பின்பற்றி வரக்கூடிய அந்த வழிபாடு தான் இந்த குலதெய்வ வழிபாடு. இத்தனை தலைமுறையாக அந்த குலதெய்வத்தை நாம் வழிபாடு செய்கின்றோம். என்றாவது அந்த குலதெய்வம் நம் முன்னே வந்து நின்று இருக்கின்றதா? கலியுகத்திலே தெய்வம் கண்முன்னே வந்து நிற்காது, ஆனால் தான் இருப்பதை நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கும். அதாவது புறக்கண் முன்னே வந்து நிற்காது, ஆனால் நம்முடைய அகக்கண்களுக்கு முன்னே வந்து நிச்சயமாக பேசும், நின்று பேசும் குலதெய்வம். 2 கண்கள் முகத்திலே இருக்கும், 2 கண்களிலே குலதெய்வத்தை காண முடியாது. அதாவது அகத்திலே இருக்கின்ற கண்கள் மூலமாக காண முடியாது, அகத்தின் மூலமாக காணலாம். புறத்தே இருக்கின்ற கண்கள் மூலமாக காண முடியாது, அகத்தின் மூலமாக காணலாம். நம்முடைய மனதின் மூலமாக குலதெய்வத்தை நாம் உணரலாம். குலதெய்வத்தை காண வழிபாடு முறைகள் இருக்கின்றது. அந்த வழிபாடுகளை செய்தால் நமக்கு நிச்சயமாக குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு செய்வதற்கு வளர்பிறையிலே ஒரு நல்ல நாளாக பார்த்து தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். வளர்பிறை, வெள்ளிக்கிழமை, பௌர்ணமி, இந்த தினங்களிலே குலதெய்வ வழிபாடு செய்தால் அந்த வழிபாடானது நமக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும். மிக மிக சிறப்பு இந்த நாட்களிலே குலதெய்வ வழிபாடு செய்வது. முதலிலே சுத்தமான பசுஞ்சான விபூதியை எடுத்துக்கொண்டு அதிலே கொஞ்சமாக பன்னீர் விட்டு பிசைந்து உருண்டை போல செய்து கொள்ள வேண்டும். சின்ன சின்ன விபூதி உருண்டைகளாக அதனை மாற்றிக்கொள்ள வேண்டும். உருண்டைகள் ஒரு கோலி குண்டு சைஸிலே இந்த 3 உருண்டைகளை தயார் செய்து ஒரு தட்டிலே வைத்து அதற்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து அறையிலே வைத்து விடுங்கள். அதாவது பூஜை அறையிலே வைத்து விடுங்கள். வழிபாட்டை தொடங்குவதற்கு முன்பு வழக்கம் போல சங்கல்பம் செய்து கொள்வது, வீட்டை அதற்கு முன்பு நன்கு சுத்தம் செய்வது, அலங்காரம் செய்வது, இதையெல்லாம் செய்து குலதெய்வத்தை உங்களுடைய இல்லத்துக்கு வரவழைப்பதற்கு தயார் செய்து கொள்ளுங்கள். அந்த விபூதி உருண்டைகளுக்கு பக்கத்திலே ஒரு டம்ளரிலே சுத்தமான தண்ணீர், பித்தளையிலே இருக்க வேண்டும். எவர் சில்வர் டம்ளரை தயவு செய்து பூஜைகளிலே உபயோகிக்காதீர்கள். பித்தளை டம்ளரிலே ஒரு சுத்தமான தண்ணீரை வைத்து கொள்ளுங்கள். அடுத்து ஒரு மண் அகல் விளக்கிலே நல்ல சுத்தமான நல்லெண்ணெய் தீபம், நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு, பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி வைத்துவிட்டு உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயரை சொல்லி அழைத்து குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். உங்கள் குலதெய்வத்துக்கு அர்ச்சனைகள் செய்து குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் இந்த பூஜையிலே கலந்து கொள்ள வேண்டும்.
எப்போதுமே குலதெய்வத்தினுடைய பூஜையை குடும்பத்தார் அனைவரும் ஒன்றிணைந்து செய்தால்தான் பலன் உண்டு. ஆகவே அத்துணை பேரும் இந்த பூஜையிலே கலந்து கொள்வதற்கு வழிவகைகளை செய்து கொள்ளுங்கள். அலுவலகம் செல்ல வேண்டும் என்றால் கூட அந்த நாளிலே விடுப்பு எடுத்துக்கொண்டு பூஜையிலே அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். தவறாமல் மனம் உருகி உங்களுடைய குலதெய்வத்தை உண்மையான பக்தியோடு அழைத்தால் அந்த தெய்வம் இந்த விபூதி உருண்டையிலே வந்து அமர்ந்து விடும். 3 நாட்கள் அந்த விபூதி உருண்டை அப்படியே பூஜை அறையிலேயே இருக்க வேண்டும். தினமும் குலதெய்வத்தினுடைய பெயரை 27 முறை உச்சரித்து அதற்கு ஊதுவத்தை காண்பியுங்கள். நிவேதனங்கள் செய்யுங்கள். நல்ல சுத்தமான பசும்பால் நிவேதனம் செய்யுங்கள். இப்படி 3 நாட்கள் கழித்து அந்த விபூதி உருண்டை காய்ந்து உடைந்து போனாலும் பரவாயில்லை, தவறு கிடையாது. அதை எடுத்து ஒரு டப்பாவிலே போட்டு 2 வேப்ப இலைகளை போட்டுக்கொள்ளுங்கள். தினமும் வீட்டிலே இருப்பவர்கள் அந்த விபூதியை குலதெய்வத்தினுடைய நாமத்தை சொல்லி நெற்றியிலே இட்டு வர வேண்டும். இப்படி செய்து வந்தால் குலதெய்வமானது உங்களோடு நின்று பேசும். நீங்கள் செய்கின்ற காரியங்களிலே அது அனுதினமும் துணை வரும். உங்களுடைய கனவிலே வந்து காட்சி கொடுக்கும். அல்லது ஏதோ ஒரு மனித உருவிலே வந்து நான் உன்னோடு இருக்கின்றேன் என்பதை உங்களுக்கு நிச்சயமாக உணர்த்தும். வார்த்தையாக சொல்லும், நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன், கவலைப்படாதே என்று வார்த்தையாகவும் சொல்லும். ஏதோ ஒரு விதத்திலே உங்களுக்கு தான் உடன் இருப்பதை உங்களுக்கு நிச்சயமாக உணர்த்தும். அப்படிப்பட்ட பரிகார பூஜை இந்த பூஜை. குலதெய்வத்தை தினம் தினம் நினைக்க வேண்டும். அந்த குலதெய்வம்தான் நம்மை காக்கின்ற அற்புதமான அருமருந்து. ஆகவே என்ன ஒரு செயல் செய்வதாக இருந்தாலும் குலதெய்வத்தை மனதார நினைத்து கொள்ளுங்கள். பூஜைக்காக ஒரு டம்ளரிலே தண்ணீர் வைத்தீர்கள் அல்லவா, அதை எடுத்து செடி கொடிகள் உள்ள இடத்திலே கொட்டிவிடுங்கள். அல்லது இல்லத்திலே துளசி இருந்தால் துளசி மாதாவுக்கு அந்த தண்ணீரை அர்ப்பணித்து விடுங்கள். கீழே கொட்டாதீர்கள். குலதெய்வ வழிபாடு செய்யும் போது நன்கு மணக்க மணக்க சாம்பிராணி தூபம் வாசமாக இருக்க வேண்டும் இல்லம். அதனை செய்யுங்கள். மல்லிகை பூ கட்டாயமாக வாங்கி உங்களுடைய குலதெய்வ படத்துக்கு போடுங்கள். மல்லி அந்த நறுமணத்துக்கு குலதெய்வம் ஓடி வரும். ஆகவே இந்த முறையிலே இந்த குலதெய்வ பிரார்த்தனை பரிகாரத்தை நீங்கள் செய்து வர உங்களுக்கு ஒருவேளை நம்முடைய குலதெய்வம் என்ன என்று தெரியாமல் இருப்பவர்கள் கூட இதனை செய்யலாம். இதனை செய்தால் குலதெய்வம் நிச்சயமாக உங்களுக்கு நான் தான் உன்னுடைய குலதெய்வம் என்பதை காட்டிவிடும். ஆகவே இந்த குலதெய்வத்தை அறிந்து கொள்வது, குலதெய்வத்துக்கான பரிகார பூஜையை நீங்கள் கிரமமாக செய்தால் அந்த குலதெய்வமானது நிச்சயமாக உங்களோடு உடன் வரும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. காலமெல்லாம் நம்மை காப்பது குலதெய்வம்தான். அதன் பிறகுதான் இஷ்ட தெய்வம். இதனை மனதிலே நன்கு பதித்து கொண்டு நீங்களும் குலதெய்வ வழிபாட்டை சரியாக செய்து குலதெய்வத்தினுடைய அருளை பெற்று நலமாக வாழ பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.